முன்னெல்லாம் முருங்கைக்கீரைனாலே கசக்கம்னு ஓடுன ஆளுனா இன்றைக்கி இரும்பு சத்து நிறைஞ்ச இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரையை தேடி கடையில் அலைஞ்சி திரிஞ்சு வாங்கிட்டு வந்துக்கிறேன். ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தியில் முருங்கைக்கீரை பொரியல் சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு நல்லா அலசி 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரைக்கு தேவையான வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெயை சேர்த்து ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு கொஞ்சமாக உளுந்த பருப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ இந்த டைமில் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் தவிர வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டம் மிளகாத்தூள் எதுவுமே தேவையில்லை இதுக்கு. வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கீரை நிறைய இருக்குதுன்னு நினச்சி எடுத்த உடனே நிறைய உப்பு போட்டுறாதீங்க. கீரை வேக வேக அதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் முதல்ல உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. கடைசியாக பத்தலைன்னா அப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆனியன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வைக்கலாம். கீரை வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம தேங்காயை துருக்கி வச்சுக்கலாம். இந்த மூடி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கீரையோட அளவே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ திருகின தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, வைட்டமின் ஏ அண்ட் சி, அப்புறம் கால்சியமும் நிறைய இருக்குது. வில்லேஜில் முருங்கை மரம் பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் கண்டுக்க மாட்டோம். சிட்டியில் இது கிடைக்கவே கஷ்டமாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதை லெமன் சாதத்தோடு சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸும் கர்ட் ரைஸுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.